வணக்கம். இன்னைக்கு நாம வேர்க்கடலை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வேர்க்கடலை காரக்குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வேர்க்கடலை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த அருமையான வேர்க்கடலை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்காக வாணலியில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே இந்த புளிக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போது தாளிப்பு வடகம் சேர்த்து அது கூட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 4 பல் பூண்டை மட்டும் தட்டி போட்டிருப்பேன். பூண்டு வதக்கும் போது ஒரு 2 பல் பூண்டையாவது நீங்கள் தட்டி போட்டு வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதை சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஏற்கனவே உரித்து வச்ச ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தினமும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டாவே நம்ம உடம்புக்கு தேவையான 20% ஸ்ட்ரென்த் நமக்கு கிடச்சிடும். இப்போ இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வேர்க்கடலை பர்ஃபி, வேர்க்கடலை வேக வச்சு கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லது. இப்போது இதில் ஏற்கனவே உரித்து வச்ச ஒரு கப்பு பச்சை வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பச்சை வேர்க்கடலையே டைரெக்டாகவும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு பெஸ்ட் நட்ஸ் வகையை சேர்ந்தது தான் இந்த வேர்க்கடலை. நம்ம காஸ்ட்லி நட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட வேர்க்கடலையை எடுத்துக்கும் போது நமக்கு மெமரி நல்லா பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது. இதில் இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வேர்க்கடலையை பொரியலாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம பொதுவாக லெமன் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் இது கூடலாம் நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். வேர்க்கடலை சாதமே நம்ம தனியாகவே பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் உப்பு சேர்த்துடலாம். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலையை நைட்டு உரித்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. அதை காலையில் நல்லா மிக்சியில் அடித்து அந்த பால் மட்டும், நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேர்க்கடலை பாலை மட்டும் எடுத்து பசங்களுக்கு அதில் கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுலேயே ஆனால் சாப்பிடணும். இப்போ இது பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் நாம் இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும். இதில் இப்போது லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் இதை சர்வ் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது நல்லா குக் ஆகிடும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்ல சூப்பராக நமக்கு வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.